நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே இந்த நாளுமாக ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு பற்றி கடந்த வாரத்திலே எப்படி அவர் ஒரு ஜெப மனிதனாக இருந்தார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலுமாக எப்படி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று நாம் அறிகிறோம். 26ஆம் அதிகாரம் தொடக்க நூலிலே முதல் நாட்களிலே முதல் வசனத்திலே ஆபிரகாமின் காலத்தில் அல்லாமல் மீண்டும் ஒரு பஞ்சம் அங்கே ஏற்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு செல்லாமல் இங்கேயே இரு என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து ஈசாக்கு வேறு எங்கும் செல்லாமல் அங்கேயே பஞ்சம் நடக்கும் தேசத்திலேயே இருக்கிறார். அங்கு சொல்லும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த நாடுகள் யாவும் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி என் நியமனங்களையும் என் விதிகளையும் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டது போல நீயும் ஏற்றுக்கொண்டு நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய சித்தத்துக்கு கட்டுப்பட்டு பஞ்சம் நடக்கும் இடத்திலே ஈசாக்கு இருக்கிறார். அடுத்ததாக அந்த இடத்திலே அவர் பஞ்சம் இருக்கும் தேசத்திலே விதைகளை விதைக்கிறார். ஆண்டவர் 100 மடங்கு பலன்களை கொடுக்கிறார். இதுதான் தேவ சித்தத்துக்கு அடிபணிவது என்பது. நாமெல்லாம் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்து அதை செய்யுங்கள் ஆண்டவர் என்று கேட்போம். ஆனால் ஈசாக்கு தேவன் சொன்னதை கேட்டு அதை செய்தார். 100 மடங்கு பலன்கள். அவர் பெரிய செல்வந்தராகி விருத்தி அடைந்து மிகவும் பெரியவரானார். நாமெல்லாம் முயற்சி எடுப்போம். ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து செல்வந்தனாக மாற்றினார். அவருக்கு நிறைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் பணிவிடைக்காரர்கள் இருந்தனாலே பெலிஸ்தியர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவர் பெரிய ஆளானார். எப்படி பார்த்தீங்களா? நாமெல்லாம் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், கோயில்கள், திருப்பயணங்கள், நடைகள், உபவாச கூட்டங்கள் எல்லாம் நடத்துவோம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு அடிபடைந்த ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணார்கள்? எங்களை விட்டு நீ வெளியே போயிடு, புறப்பட்டு தனியாக போயிடு, நீ ரொம்ப பெரிய ஆளாக இருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிடுவது மட்டுமல்ல, பொறாமையினாலே ஆபிரகாம் தோண்டிய எல்லா கிணறுகளையும் தூற்று போடுகிறார். அதுக்கு பிறகு ஈசாக்கு முதல் கிணறை தோண்டுகிறார். அதை ஊரார் இது எங்க கிணறு என்று பெயரால் அதற்கு ஏசாக்கு என்று பெயரிடுகிறார். அதற்கு பிறகு இன்னொரு கிணறை தோன்றுகிறார். மக்கள் இது எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிறார். சித்தனா என்று கொண்டு இங்கு யாரிடமும் கசப்பு உணர்ச்சியை ஈசாக்கு காட்டவில்லை, பெலிஸ்தியரிடம் காட்டவில்லை, அபிமெலேக்கிடம் காட்டவில்லை, இந்த கிணறு எங்கள் கிணறு சொந்த இடத்திலும் காட்டவில்லை. ஏனெனில் இதான் தேவ சித்தத்தில் நடக்கும் பிள்ளைகளிடத்தில் இருக்கும் நல்ல குணங்கள். அடுத்து பார்க்கிறோம், அவரை திருப்பியாக இன்னொரு கிணறை தோண்டுகிறார். அதற்கு ரெகோபோத் என்ற பெயரால் அதை யாரும் எங்கள் கிணறு என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு ஆண்டவரோடத்தே அதுக்கு பிறகு ஆண்டு ராத்திரியில் அவருடைய தரிசனமாகி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் கொடுப்பேன் என்று அங்கே கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது வெறுப்பு சொல்லி அபிமெலேக்கும் அவனுடைய ஊழிய சிநேகிதனும் அவருடைய சேனாதிபதியும் ஈசாக்கிறது ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ பெரியவனாக இருக்கிறார், நான் உங்களை இன்னுமே ஒன்றுமே செய்யலை, நீயும் எங்கள் மேல் எந்த சண்டையும் போடக்கூடாது என்று ஒரு சமாதான உடன்படிக்கப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஆளாக ஆண்டவர் ஈசாக்கை மாற்றுகிறார்கள். ஒரே காரணம், ஆண்டவர் சொன்ன எகிப்து தேசத்துக்கு போகாமல் இருந்த இடத்திலே இருந்து ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவராக இருந்தார். நீங்களும் நானும் இன்றைக்கு எவ்வளவோ விண்ணப்பங்கள் வைக்கும், எவ்வளவோ ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் நினைத்தது நான் வேண்டுவதை செய்யும் என்று சொல்லுகிற ஒழிய ஆண்டவரே நீர் என்ன செய்ய நினைக்கிறீர் என்று ஆண்டவர் கேட்பதில்லை. ஈசாக்கில் பெற்ற ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக இருக்க ஈசாக்கிடத்தை கற்றுக்கொள்வோம். இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வாரம் ஒரு குறிஞ்சதிலே உங்களை சந்திப்போம். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி.